ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை, சத்தியம், நிச்சயம் என்னவென்றால், உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசி. அதாவது உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். அப்படி ஆசீர்வதியாமல் சபிக்காதிருங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் பலரை கோபப்பட்டு சபிப்போம். ஏன் சபிப்போம் அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயம் நமக்குள் இல்லாததினால் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம். இதான் உண்மை. அவருடைய குணாதிசயம் இருந்தால் இதை நாம் செய்ய மாட்டோம். காரணம், இயேசுவின் இடத்துல சீஷர்கள் வருகிறார்கள். சமாரியாவின் ஒரு பட்டணத்தில் போய் இயேசு தங்கும்படி அந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்த, அந்த பட்டணத்தில் இருக்க ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த அவர்கள் கேட்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவங்க கோபம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவின் இடத்துல வேகமாய் திரும்பி வந்து இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, இயேசுவே, நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போனோம். ஆனால் அந்த இடத்திலோ அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆதலால் வானத்திலிருந்து அக்கினி இறக்க உமக்கு சித்தமானால் சொல்லும், நாங்கள் அக்கினியை இறக்கி விடுகிறோம். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். He condemned his disciples. ஏன் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும்? ஏன் கடிந்து கொண்டார் என்றால், அவர் சொன்னார், நான் அழிக்கல்ல, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். இப்படி ஒவ்வொரு ஆளையும் அழிப்பதற்காக, அவர்களை நிர்மூலமாக்குவதற்காக நான் வரவில்லை. நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி, நீங்கள் போய் இந்த கழுதையை கழட்டி கொண்டு வாருங்கள், நீங்கள் போய் இந்த வீட்டில், இந்த இடத்தில் அந்த தண்ணீர் குடம் கொண்டு போகிறவனுக்கு பின்பாக போய் அங்கே சொல்லுங்கள், அவருக்கு ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். அப்பொழுது அந்த இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்பு அவர் அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்த அவரே ஒரு திட்டம் கொடுக்கிறார். அப்போ இந்த காலை வேளைகள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியவில்லை என்றால் சபியாதிருங்கள். டோன்ட் கர்ஸ் தம். அவர்களை ஏன் நாம் சபிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் நீதி வெளிப்பட வேண்டுமென்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு சித்தம். சீஷர்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் இயேசுவனிடத்தில் ஒரு காரியத்தை, ஆண்டவரே, ஒரு மனிதனை துன்பப்படுத்துகிறான். சரி, அந்த மனிதனை நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? How many times? We need account. எங்களுக்கு ஒரு அளவு வேண்டும். இத்தனை முறை நாங்கள் மன்னிக்கலாம், இத்தனை முறை நாங்கள் மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அளவு வேண்டும். சும்மா எங்களை தொந்தரவுப்படுத்திட்டே இருந்தால் நாங்கள் இப்படி தான் ஆண்டவரே, எத்தனை முறை நாங்கள் மன்னிக்கணும்? ஆண்டவர் சொன்னார், 70 முறை மன்னிப்போ அப்படின்ட்டார். இந்த பயபுலைகளுக்கு முதல்ல புரியல. என்ன புரியல அப்படின்னா, என்னடா 70 முறைன்றாரு. அப்போ இந்த 70 முறை அவங்களுக்கு புரியல. உடனே அங்கே கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருக்கார்ல, மத்தேயு தான் கணக்கு பிள்ளை. அவர் தான்
அந்த டேக்ஸ் கலெக்டர். அப்போ அவர்கிட்ட போய், ஏ ஐயா, இந்த 770 போகிறதா என்னன்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டே இது கூட தெரியலையா, 7 to the power of 70, அதாவது 7 70 முறை போடு பெருக்கு. 7 70 முறையை பெருக்கினால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட்டரில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். அப்படின்னா கணக்கில் அடங்காத. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தான் இருந்தார், கணக்கில் ரொம்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சது. அவர் சொன்னார், இன்ஃபினிட்டி ஆஃப் டைம்ஸ். ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் டு forgive தி அதர்ஸ் sin or any other debits. தீமைகள் அவர்கள் செய்கிற குறைவுகளை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இன்ஃபினிட்டி ஆஃப் டைம்ஸ். அது கணக்கில் இல்லை, நீ மன்னித்து கொண்டே இரு, மன்னித்து கொண்டே இரு, மன்னித்து கொண்டே இரு, மன்னித்து கொண்டே இரு. There is no limitation to forgive others. மற்றவர்களை மன்னிப்பதற்கு உனக்கு அளவுகோல் இல்லை, அளவிட முடியாத அளவிற்கு மன்னி. அப்போ நம்ம ஆட்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்தா அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமருக்கு எழுதும் நிருபத்தில் பவுலடியா ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். ஏன்னா ரோமர் எப்பொழுதுமே கோபக்காரன், எப்போதுமே ரோம பிரஜை டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவான், ஷார்ட் டெம்பர் உள்ள ஆள். அப்போ ரோமருக்கு எழுதும் நிருபத்தில் அந்த மக்களுக்கு அந்த ரோம நிருபத்தை வாசிக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களை படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். If you not want to bless them, உங்களுக்கு அவர்களை ஆசீர்வதிக்க பிடிக்கவில்லை என்றால் don't curse them, அவர்களை சபியாதிருங்கள். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களை துன்பப்படுத்தியிருப்பார்கள், உங்களை வேதனைப்படுத்தியிருப்பார்கள், உங்களை காயப்படுத்தியிருப்பார்கள், உங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யூ ஹாவ் டு forgive them. நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். சண்டை போட தேவையில்லை, அவையிட போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமயம் எங்களுடைய சபையில், இப்போ அந்த சபை எங்கள் கையில் இல்லை, அந்த இடத்த அவங்க விற்றதுனால அந்த இடத்த நாங்கள் வெக்கேட் பண்ணி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வேறொரு இடத்துல தான் ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துல வைத்திருக்கிறோம். அப்போ அந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னா, எழுத்த வீட்டில் ஒரு மனுஷன், இந்த மனுஷன் பயங்கர உபத்திரம், அடிக்க வந்தது, கொளுத்த வந்தது, நிறைய விஷயம்லாம் பண்ணார். ஆனால் அங்கே காலி பண்ணுவதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர் டைமில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம், வெளியில் லைட்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த லைட்ஸ் எல்லாம் சீரியல் பல்பெல்லாம் எரியக்கூடாதபடி பார்த்ததை நொறுக்கி, அது ஒரு பக்கம், அதில் சில ஒயரை ஷார்ட் பண்ணி விட்டு அது ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு காரியத்தை அந்த மனிதன் பண்ணியிருந்தான். எங்கள் ஒயர் மேலே என்ன போட்டாருன்னு தெரியாது, அந்த சர்வீஸ் கம்பியெல்லாம் உடஞ்சி இந்த ஒயர் அருந்து மேலே இருந்த வர்ற ஒயரு பாதி அருந்து அந்த சர்வீஸ் இதில் நிற்கிது. கீழே அந்த ஒயர் எங்கள் மீட்டரில் ஜாயிண்ட் ஆகுது. உள்ள கரண்ட் இல்லை. நாங்கள் போய் போடுறோம், கரண்ட் இல்லை. மேலே பார்த்தா கட்டாக இருக்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னு நாங்கள் ரொம்ப போராடி இருந்தப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு அதை சரி பண்ணுவதற்கு 4000 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. எங்ககிட்ட அப்போ ஒரு நிர்வாகம் கிடையாது. அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல் தான் இருந்து, அப்புறம் ஏதோ கொஞ்சம் காசை நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை செய்தோம். அதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா,
அந்த ஒயரை கட் பண்ணி விட வந்த அந்த இபி லைன்மேன் சொல்கிறாரு, அதை பாருங்கள், அந்த ஒயரில் எவ்வளோ சூடு இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஏசி போகிற கரண்ட், ஏசிக்கு போகிற கரண்ட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருந்திருக்கு, ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் கவனித்த பொழுது தான் புரிந்தது. எங்களுடைய பில்டிங்கில் இருந்த ஸ்டீல் மேலெல்லாம் நாங்கள் இந்த கேடர்ஸு சம்திங் இதெல்லாம் அடித்து வச்சுருப்போம். உள்ள பறவை வராமல் இருக்க, மற்ற குரங்கு வராமல் இருக்க, இந்த மேலெல்லாம் அடைச்சி வச்சுருப்போம். அந்த இரும்பில் லைன் கொடுத்துருக்காங்க, லைன் லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க. நாங்கள் கதவை திறந்து உள்ளே போகும்போது ஷாக் ஆகி, ஏதோ ஒரு அசம்பாவிதம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த ஷாக்லாம் ஒன்று எங்களுக்கு அடிக்கலை. நல்ல வேளை அந்த நேரத்தில் மழை காலம், மழை இல்லை. மழை இருந்திருந்தால் அது ரொம்ப பெரிய விபரீதமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடித்து, அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி, லைனை கட் பண்ணி, அதுக்கப்புறம் புது லைனை போட்டு இவ்வளவு காரியங்களை செய்தோம். நாங்கள் அவர்களை கோபிக்கவில்லை. நாங்கள் அவர்களிடத்தில் கோபமாய் பேசவில்லை. பயந்து கொண்டு அப்படி அல்ல, பயத்தினால் அல்ல. நாங்கள் ஏன் அதை அப்படி செய்யவில்லை என்றால், ஒரே ஒரு காரியம். என்றைக்காவது ஒரு நாள் அந்த மனிதன் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு ஊழியக்காரர் இங்கே இருந்தார், இப்படி ஒரு ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள். 14 ஆண்டுகள் நாங்கள் அங்கே இருந்தோம். இந்த 14 ஆண்டுகளில் பல உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அந்த மனிதர்களுக்கு செய்தது. அவ்வளவு தீமை செய்தாலும் நாங்கள் ஒரு நாளும் அவனிடத்தில் கோபமாகவோ சண்டையாகவோ, எங்களை அடிக்கலாம் ஆள் வைத்தான், ஆனால் எவனும் எங்கள் மேல் கை வைக்க முடியவில்லை. கர்த்தர் அப்படி விடவில்லை, நொறுக்கினார் அவன்களை. ஆனால் நாங்கள் கோபப்படவே இல்லை. நாங்கள் கோபப்படாமல் கர்த்தர் எங்களை வழிநடத்தினார், பாதுகாத்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் கோபப்பட்டிருந்தா ஒருவேளை அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிற வாய்ப்பு இருந்திருந்தால் ரட்சிக்கப்படாமல் போயிடுவான். அந்த ஒரு காரணத்திற்காக இந்த காலை வேளையில் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், பல உபத்திரவங்கள், பல பாடுகள். வெளியில் லைட்டு போட்டால் அடித்து உடச்சிருவான், லைட் எரியாது. ஜெபம் பண்ணால் பயங்கரமாக பாட்டெல்லாம் போட்டு, அவன் பாட்டெல்லாம் போட்டு பயங்கர குழப்பம் பண்ணுவான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நாங்கள் தேவனுக்குள் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவர்களை சபியாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்க பிடிக்கலன்னா விட்டுட்டு அவர்களை சபியாதிருங்கள். உங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்களா, சபிக்காதீங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அவர் செய்கிற அதிசயங்கள் பெரியவைகளாக இருக்கும். ஆமென், ஆமென்.